ஹாய், நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். இன்றைக்கி நான் பொன்னியின் செல்வன் பார்ட் 1ல் இருக்க ஐஸ்வர்யா லுக் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அவங்க ரொம்பவே சூப்பர் கார்ஜியஸாக இருப்பாங்க. இந்த லுக் தான் நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மேக்கப் லுக் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு நார்மல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் ஏஷியன் டைம்ஸில் என்ன மாதிரி மேக்கப் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்களோ அதை வச்சு நான் மேக்கப் பண்ண போகிறேன். என்னோடய ஃபேஸ் பவுடருக்கு நான் சாண்டல்வுட் ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் இழைச்சி அது சந்தனம் பேஸ்ட் ஆக்கிட்டு அது ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சாண்டல்வுட் பவுடர் வரும். இந்த ஃபேஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் காமா ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக இந்த மனையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா அந்த சாண்டல்வுட் ஸ்டிக்கை வச்சு நல்லா இழைக்கிறேன். ஸோ இந்த பேஸ்ட்டை நம்ம கேதர் பண்ணி தனியாக வைக்கணும். இது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ட்ரையாக பவுட்ரு மாதிரி ஆகிடும். இது ஃபேஸ் பவுடருக்கு மாதிரி கிடையாது. ஃபேஸ் பேக்காகவும் போடலாம், நீங்கள் பிம்பிள்ஸ் வந்தால் போடலாம், ஹீட் பாயில்ஸ் வந்தால் போடலாம். அண்ட் இந்த பேஸ்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பவுடர் ஆகிடும். நெக்ஸ்ட் காஜல் பண்ணுறதுக்கு நான் 3 விளக்கு ஒரு ஒரு மனை மேலே வச்சுருக்கேன். அண்ட் அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பிளாக் பவுட்ரு மாதிரி சேர்ந்துடும். அதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். இந்த பவுடர் தான் நம்ம ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம், ஐலாஷஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் நார்மல் காஜலாகவும் யூஸ் பண்ண போகிறோம். இது அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட காஜல் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் நான் லிப்ஸ் அண்ட் சீக்ஸ்க்கு பீட்ரூட் யூஸ் பண்ண போகிறேன். பீட்ரூட் நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. அந்த டாப் போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணிடுறேன். அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பீட்ரூட் லிப்ஸ்டிக்கு டென்ட்டு நிறையா இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாகவே பீட்ரூட் யூஸ் பண்ண போகிறோம். இது நான் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி இப்போ காமிக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு டீப் பிங்க் ஷேட் வரும். நம்மளுக்கு ப்ளஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் லிப் டிண்ட்டாகவும் நல்லாயிருக்கும். ஃபேஸ் க்ரீமுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமா ஆயுர்வேதாவோட எல்லாதி ஹைட்ரேட்டிங் லைட் க்ரீம். ஸ்கின்னில் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும், நான் க்ரீஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். இந்த க்ரீம் நம்ம ஏஷியன்ட் ஆயுர்வேதிக் டெக்ஸ்ட்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த க்ரீம் இஸ் மேட் வித் லைட் எமல்ஷன் டெக்னாலஜி. இந்த க்ரீம் போட்டோடனே ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிடும் அண்ட் சீபமையும் பேலன்ஸ் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. இது போட்ட 10 மினிட்ஸ்லேயே உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணும், ஸ்மூதனும் ஆக்கிடும்னு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா ப்ளம்டாக, ஸ்மூத்தாக, ஹைட்ரேட்டடாக, யூத்ஃபுல்லாக ஆக்கும். இது எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின் டைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைட் வெயிட்டான க்ரீம். ஸோ இதோட டெக்ஸ்டர் இப்போ நான் காமிக்கிறேன். ரொம்பவே திக்காலாம் இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்கின்னில் போட்ட உடனே ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். நான் இப்போ உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். போட்ட உடனே ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அண்ட் எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டஸ் அண்ட் கார்டமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்களோட ஸ்கின் டெக்ஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதில் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ஸும் சேர்த்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது ஸ்கின்னில் இருக்க ட்ரைனஸ் குறைச்சிரும். இதில் சினமன் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. அது நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா நரிஷ்மெண்ட் கொடுக்குது, ப்ளஸ் நல்லா ஹைட்ரேட்டும் பண்ணுது ஸ்கின்னை. அண்ட் க்ரீஸியாகவும் இல்லை. மேக்கப் முன்னாடி இல்லைனா நைட் டைம்லையும் நீங்கள் இந்த க்ரீம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என் ஃபேஸ்க்கு நான் சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் இந்த பியூட்டி பிளெண்டரும் ப்ரஷஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக காட்டன் பேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட்டான ஒரு கவரேஜ் இருக்கும். எனக்குமே இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். எனக்கும் தெரியாது எப்படி வரப்போகுதுன்னு. ஸோ நான் அப்பப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் ஒரு கவரேஜ் கொடுத்தது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷும் கொடுத்தது ஃபேஸ்க்கு. அண்ட் இது ஸ்கின் டோன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று டர்மரிக் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லைனா கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் படித்தேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் காஜல் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் செய்வாங்க. ஸோ ரொம்பவே கூலிங் எஃபெக்ட் இருக்கும் கண்ணுக்கு. இது நான் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நான் காட்டன் பட் இருக்குல்ல அது யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்கான ஐப்ரோஸ் தான். ஸோ எங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கின் தெரியுதோ அன்ஈவனாக இருக்கும் அங்கே மட்டும் தான் ஃபில் இன் பண்ணுறேன். காஜலில் பார்த்திங்கன்னா எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை, எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் இதில் கேஸ்டர் ஆயில் கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஸ்டர் ஆயில் என்ன பண்ணுன்னா ஹேர் க்ரோத்லாம் நல்லா ப்ரொமோட் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தின்னான ஐப்ரோஸ் இருக்குது, இல்லை லேஷஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் இதில் எந்த கெமிக்கலும் இல்லைன்னா நம்ம போட்டு தெரியாமல் தூங்கினா கூட ஒன்றும் ஆகாது. ஸோ எல்லாமே நேச்சுரலாக இருக்கனால கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஐ மேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லைட் ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம தான் மேக்கப் யூஸ் பண்ணக்கூடாதுல, ஸோ அதனால் கொக்கோ பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது லைட் ப்ரௌன் ஷேட்னால. அண்ட் நல்ல ஒரு ஸ்மெல் கொக்கோ பவுடர்லேருந்து அந்த சாக்லேட் ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐலைனர் தான். காஜல் அப்ளை பண்ணால் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம், ஆனால் காட்டன் பட்டில் விங்டு ஐலைனர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த காஜலை டிப் பண்ணி ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஃபினிஷ் இருந்துச்சு. நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இன்னொரு சைடு எடுத்துகிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரதுக்காக. ஸோ அதே சைடில் நான் வந்து இன்னர் கார்னர்ஸும் ஃபில் பண்ணிட்டு, அப்போது வந்து ஒரே லைனில் தானே இருக்கும், ஸோ அதனால் அப்படி பண்ணேன். இப்போ நான் வந்து மிடில் ஐலைனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே ஃப்ளோரில் விங்டு ஐலைனர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த காட்டன் பட்டை வந்து நான் எட்ஜில் வரும்போது வந்து பாயிண்டடாக வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஒரே லைன் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐலைனர் ஷேப். ஸோ இதே பட்டில் நான் வந்து லைட்டாக கேர்ள் பண்ணுறேன் லேஷஸை. அண்ட் ப்ளஷ்ஷுக்கு இது அப்படியே அப்ளை பண்ணால் ஷேப் வராது, ஸோ லிக்விட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் பீட்ரூட் வந்து நம்ம டேரெக்டாக சீக்ஸில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இந்த ப்ளஷ் கிடைக்கும். ஏன்னா அதோட பிக்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம சீக்ஸ்க்கு. ஸோ நான் 2 சைட்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஐஸ்வர்யா ராய் அவங்க வந்து சிம்பிளாகவே சூப்பராக அழகாகவே இருப்பாங்க அவங்க. அதுவும் இந்த மேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த கெட்டப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸோட பண்ணால் இந்த லுக் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா, இது வந்து ஏஷியன் படம், ஸோ அதனால் நம்ம அந்த டைமில் இருக்க மாதிரி மேக்கப் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்து யோசித்து பண்ணேன். எனக்கு என்னமோ இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லிப்ஸ்டிக்கோடு அவ்வளோதான் நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அந்த போஸ்டரில் இருக்க மாதிரி சிமிலர் சாரீ, ஜுவல்ஸ் என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க, இப்போ தான் என்னை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself. Bye.